நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த சங்கு வடிவ பூவினோட பெயர் வந்து மடகாஸ்கர் ரப்பர் ஒயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு அதாவது ஈஸியா வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடிய வந்து நம்ம உடைச்சு பதியம் போட்டு வச்சாவே, கட் பண்ணி பதியம் போட்டாவே வந்துரும். இது ஈஸியா ஸ்ப்ரெட் ஆகக்கூடியது. இங்க பாருங்க, அதோட விதைகள் வந்து எப்படி கொம்பு மாரி இருக்கு பாருங்களேன். ஆனா இது பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது. அதே நேரத்தில அ ஈஸியா வந்து பரவி வந்துரும். அதே மாரி நல்லா அ பராமரிப்பு ரொம்ப கம்மி தான் இதுக்கு. ஆனா, இது ரொம்ப பாய்சனஸ் செடி. அ எப்படின்னா, இத உடைக்கும்போது இதுலேருந்து பால் வரும். அந்த பால் வந்து லாக்டஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரப்பர் தயாரிக்கிறதுக்கு கூட யூஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த ரப்பரு ரப்பர் ஒயின் இத சொல்றாங்க. மடகாஸ்கர் ரப்பர் ஒயின் அப்படின்னு சொல்றாங்க. ரப்பர் பிளான்ட்டுன்னு சொல்றாங்க இத. இது பாருங்க, ஆனா இது நம்ம உடம்புக்கு ரொம்ப அந்த பால் பட்டுச்சுன்னா எரிச்சலு, அப்புறம் வாமிட்டு சென்சேஷன் அந்த மாரியெல்லாம் வருமாம். இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னால வைக்கிறது கொஞ்சம் டேஞ்சரஸ் தான். எனக்கு இப்ப தான் அத பத்தி தெரிய வந்துச்சு. இத வந்து நம்ம வேலியில தான் வச்சிருக்கிறோம். இருந்தாலும் குழந்தைங்க கைக்கு படக்கூடாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு எந்த பூ எடுத்தாலும் சின்ன குழந்தைங்களா இருந்தா உடனே அத பிடுங்கி வாயில வைக்க பாக்குங்க. அதனால இத கொஞ்சம் ஜாக்கிரதையா பராமரிக்கணும். தோட்டத்தில பின்பக்கமா வச்சுக்கலாம். இது சில நாடுகள்ல வந்து அதிகமா பரவுறதுனால கடைச்செடியா கூட கருதுறாங்களாம். இங்க பாருங்க நல்லா ஆனா பார்க்கறதுக்கு நல்லா அழகா இருக்குது. சீக்கிரமா பூ பூத்துடுது. சீக்கிரமா வந்துடுது. இது வந்து நெறைய பார்த்தீங்கன்னா, பார்க்குங்கள்லலாம் இருக்குது. ஆனா, அ இருந்தாலும் இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான செடி தான். மடகாஸ்கர் ரப்பர் ஒயின் இது பேரு. ஆனா ஈஸியா பரவி ஈஸியா பூ பூத்துருது. பராமரிப்பே இல்ல இது. அப்பப்ப நான் வெட்டி விட்டுறேன். இருந்தாலும் இது வந்துகிட்டே தான் இருக்குது. ஒரே ஒரு செடி தான் கொண்டு வந்து வச்சேன். பாருங்க, நெறைய பூ பூத்துக்கிட்டு தான் இருக்குது. தேங்க் யூ. உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.